ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஆகஸ்ட் 26 நீ நான் காதல் சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து அனு வந்து டைனிங் டேபிள்ல வந்து ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அங்க வந்து முரளி வராரு. அப்ப தண்ணி தான் குடிக்க வந்தேனோடனே, இப்ப அனு ரொம்ப அப்படியே பதட்டமாயிடுறாங்க அவரை பார்த்தோன்னே. அதுக்குள்ள ஆகாஷ் வர்றாரு. இப்ப ஆகாஷ் என்ன கேட்கிறாருன்னா, இன்னுமா அந்த பைக்ல நடந்ததே யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்கன்னோனே, இல்ல ஆகாஷ் நான் அது சொல்லல. உங்க மாமா எப்படிப்பட்டவர்னோனே, யாரு முரளி மாமாவா? அவர் நல்லவர் தான். இந்த மாதிரி அக்காக்கு குழந்தைல இருந்தா இப்போ ஒரு 4 வருஷமா வீட்டுக்கே வராம இப்படி வெளியில சுத்திட்டு இருக்கிறாரு. அப்படிங்கிற மாதிரி 2 பேருமா பேசிட்டு இருக்காங்க. இவங்க பேசுறது எல்லாத்தையுமே கிருஷ்ணா அங்க நின்னு கேட்டுட்டே இருக்கிறாரு. இப்போ அனு என்ன நினைக்கிறாங்கன்னா, பேசாம இவர்கிட்டயாவது உண்மைய சொல்லிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, உங்க மாமா, அஞ்சலி அக்கா, அபி அப்படி சொல்லிட்டு ஒளர்றாங்க. அப்புறமா என்ன நினைக்கிறாங்கன்னா, கண்டிப்பா இவர்ட்ட சொன்னா ராகவ் கிட்ட போய் சொல்லிருவாரு. தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். பேசாம சொல்லாம இருந்துரலாம்னு நினைக்கிறாங்க. இப்போ ஆகாஷ் என்ன சொல்றாருன்னா, நீங்க பயப்படாதீங்க. அடுத்த டெஸ்ட் எப்போ? அப்ப நம்ம வந்து கார வந்து 1 நாளைக்கு முன்னாடியே சர்வீஸ் விட்டு பத்திரமா போயிட்டு வந்துரலாம் அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருக்காங்க. இங்க ரூம்ல என்ன ஆகுதுன்னா, அபிக்கு வந்து நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது, திடீர்னு வந்து ஸ்டொமக் பெயின் ஆயிருது. அப்போ எந்திரிச்சு போய் ஹேண்ட்பேக் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அப்படியே அங்கேயும் இங்கேயும் அலையுறாங்க. பாவம் அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்புறமா பெட்ஷீட்லாம் எடுத்து கீழ விரிச்சு படுக்க போறாங்க. அப்போ உடனே ராகவ் கேட்கறாரு, "என்னாச்சு? நீனா 6ஆம் கிளாஸ்லயே இந்த மாரி பஞ்சு மெத்தையில உருண்டுறவன்னு சொல்ற. ஏன் கீழ போய் படுக்க போற?" அப்படின்னோனே, "இல்ல ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. சொன்னா புரிஞ்சுக்கோங்கன்னு" சொல்லிட்டு அபி பாட்டுக்கு கீழ படுத்திருக்காங்க. அப்படியே சுருண்டு போய் படுத்திருக்கிறாங்க. இப்ப ராகவ் வந்து அபிகிட்ட வந்து கேட்கிறாரு, "ரொம்ப பெயினா இருக்குதா?" அப்படின்னோனே, "எதுனாச்சும் டேப்லெட் வேணுமா?" அப்படின்னோனே, "இல்ல நான் டேப்லெட்லாம் போட மாட்டேன்" அப்படின்னு அபி சொல்றாங்க. "அப்ப இந்த ஜூஸ குடி" அப்படின்னு சொல்லி ஜூஸ குடிக்க சொல்லிட்டு போயி ஸ்டே ஃப்ரீ வாங்கிட்டு வந்து குடுக்குறாரு. அப்போ உடனே அத வந்து வாங்கிக்கிறாங்க. அப்படியே பார்க்குறாங்க. "நீங்க எப்படி வாங்குனீங்கன்னோனே?" "ஆன்லைன்ல தான்" அப்படின்னோனே, சரின்னு சொல்லிட்டு இப்ப அபிய வந்து மேலே படுத்துக்கோ, கீழ படுத்தா அவனுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு அபி மேல படுக்கும்போது ஏசிய வந்து எப்பவுமே அவர் வந்து கம்மியா வைப்பார்ல, கூட்டி வைக்கிறாரு. அப்புறமா அபி வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏன் என் மனசு இப்ப இவரோட பாசத்துக்காக ஏங்குது? இந்த மாரி பாசம் காட்டும்போது ஏன் நான் இந்த மாரி ஆகுறேன்? ஒரு வேளை இந்த மாரி டைம்ல மூட் ஸ்விங் சொல்லுவாங்கல்ல, அதனால நம்ம அந்த மாரி ஃபீல் பண்றோமோ அப்படின்னு அவங்கலாம் நினைக்கிறாங்க. இப்படியே இவர் நம்மகிட்ட இருப்பாருன்னு நம்ம நினைக்கிறது நம்மளோட முட்டாள்தனம் தான் அப்படின்னு சொல்லி அப்படியே கண்ண மூடி படுத்துடுறாங்க. இப்ப ராகவ் வந்து கண்ண மூடி தொறந்துட்டு அபிய பார்க்குறாங்க. "நீ வந்து எது நிஜம்? இந்த மாரி என் வாழ்க்கையில நான் இழந்தது எல்லாமே எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு நான் நினைக்கிற இடத்துல, நீ எனக்கு வந்து இவ்ளோ பெரிய துரோகத்த பண்ணி, இது எல்லாத்தையுமே ஒரே நிமிஷத்துல மறைச்சிட்டியே" அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஒரு பக்கம் ஃபீல் பண்றாரு. "நீ மட்டும் இந்த மாரி பண்ணாம இருந்திருந்தன்னா, இன்னைக்கு நான் எவ்வளோ ஹாப்பியா இருந்திருப்பேன்" அப்படிங்கிற மாரி அவர் நினைக்கிறாரு. "ஆனா நீ வந்து எல்லாருக்கும் நல்லவளா இருக்கிற. அஞ்சலி அக்காவுக்கு மட்டும் ஏன் இவ்ளோ பெரிய துரோகத்த பண்ண?" அப்படின்னு ராகவ் வந்து அவர் வந்து மனசுல நினைக்கிறாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, காலையில வந்து அனு குளிச்சுட்டு வராங்க. அப்ப ஆகாஷோட ஷர்ட்ட போட்டிருக்காங்க. சாவி தேடுறாங்க. சாரி மாத்துறதுக்கு சாவிய காணோம். அப்ப ஆகாஷ் வர்றாரு. ஆகாஷ் அப்படியே அனுவ பார்த்து அப்படியே ஸ்டன் ஆகி நிக்கிறாரு. அனு வந்து சாவி எங்க? சாரி மாத்தணும்னு கேட்டுட்டே இருக்கிறாங்க. அப்ப அவங்களோட வாய வந்து மூடிடுறாரு. மூடிட்டு, "ப்ளீஸ் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கிறீங்களா?" அப்படி சொல்லிட்டு அப்படியே ரசிச்சு பார்த்துட்டே இருக்கிறாரு. அப்படியே கவிதையா அள்ளி தெளிக்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, நாளைக்கு தான் அஞ்சலிக்கு வந்து வளையல் போட்டு விடுறாங்க. அப்போ ஒரு பக்கம் அபி போடுறாங்க. ஒரு பக்கம் கிருஷ்ணா நின்னு போடுறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கிறாரு. அத பார்த்தோனே ராகவ் வந்து அபியோட கையில அந்த வளையலெல்லாம் முடிச்சு புடுங்கி கீழ தூக்கி போட்டுறாரு. எல்லாரும், "டேய் ராகவ் என்னடா பண்ற?" அப்படி சொல்லி கத்துறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ்.